Hey guys, welcome to my channel. என் கையில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி தான். இப்போ தான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் நம்ம இந்த ரெசிபி ஏன் செஞ்சு சாப்பிடல மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்தா குக் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு டைம் டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பராக இருக்கும். இந்த காஞ்ச மிளகாவோட காரம் நல்லா ஏறி இருக்கும். இப்போ காஞ்ச மிளகா கருவேப்பிலை சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போன்லெஸ்ஸாக போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு நல்லா ஏறும். மெயினாக வந்து சின்ன வெங்காயத்துலேயே பண்ணோம் நல்லெண்ணெயில். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. இது மாதிரி அப்பப்போ செய்யலான்னு இருக்கும். இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? டேஸ்ட் வேறு என்ன டெம்ட் ஆகிட்டே இருக்குது சாப்பிட சொல்லி சாப்பிட்டுட்டேன். இது வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிடவும் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது. சிக்கன் சிந்தாமணி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு காஞ்ச மிளகா அதோட சீடெல்லாம் விதெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம், ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இதெல்லாம் தான் இதுக்கு ரொம்ப தேவையான பொருட்கள். சிக்கன் சிந்தாமணி எப்பயுமே நல்லெண்ணெயில் செஞ்சதான் டேஸ்ட்டு. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். சில பேர் வந்து சோம்பு வேணும்னா ஆட் பண்ணுறாங்க. சில பேர் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஆனியன் வெங்காயம் போட்டுடுறாங்க. நான் லைட்டாக ஃப்ளேவருக்கு சோம்பு கொஞ்சமாக போடுறேன். நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சும்மா இருக்கும். இவ்வளோ நேரம் போட்டதை எடுக்கவே இல்லைடி. இல்லையா? முக்கியமானதை எடுக்கணும் அழகாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். சரிவா, என்னென்ன போட்டேன்னு காட்டிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு மோஸ்ட்டாக ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து சோம்பு லைட்டாக போட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு அது கூடவே கருவேப்பிலை நிறைய போட்டுட்டு இந்த மாதிரி விதை இல்லாத காஞ்ச மிளகாய் போட்டுருக்கோம். இவ்வளோ தான் போட்டது. அதை என்னோடய சிஸ்டர் வந்து ஆன் பண்ணல வீடியோ. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நிறைய பேர் பூண்டு தட்டி போடுறாங்க. நான் வந்து லைட்டாக இஞ்சி பூண்டுமே சேர்த்து பேஸ்ட்டாக போட்டு போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இந்த ரெசிபி இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. நாங்கள் இப்போ தான் செய்கிறோம். நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க. எங்களுக்கு இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம். இப்போ இதுக்கு போன் இல்லாமல் நாங்கள் சின்ன சின்ன பீசஸ்ஸாக அழகாக கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பீசஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போன் இருந்தாலும் ஓகே தான். சூப்பராக இருக்குது. சிக்கன் பீசஸ்லாம் சாஃப்டாக சூப்பராக இருக்குது. போன்லெஸ் சிக்கன். ஆமாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ உடனே ஊற்றிடாதீங்க. இல்லை எண்ணெயிலே வந்து சிக்கன் நல்லா வதங்கணும். சிக்கன்லேருந்தே நேச்சுரலாக கொஞ்சம் தண்ணியாக வரும். அதுலேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முக்கால்வாசி இந்த மாதிரி இப்படி நல்லா வதக்கிட்டு இன்னும் நல்லா வேகணும். திட்டமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வதங்க வைக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் சிந்தாமணிக்கு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுறதுனால எவ்வளோ தண்ணி வந்துருப்பாங்க. சிக்கனோட ஒரிஜினல் அந்த அதுலேயே வர தண்ணி ஒரு ஜூஸியாக சூப்பராக இருக்குது. இதுலேயே இது வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஊற்றாமல் தான் நீ பண்ண போகிறேன். இப்போ இதில் நான் வந்து இதில் லைட்டாக டேஸ்ட்டுக்கு காரத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஒன்லி வீட்டில் அரைக்கிறது கிடையாது. மல்லிலாம் மிக்ஸ் ஆனதில் காரத்தூள் மட்டும், சில்லி பவுடர் மட்டும் காரம் ப்ளஸ் கலருக்கு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப அப்படியே ஒயிட்டாகவே இருக்கா. மிளகுத்தூள் இதுக்கு நிறைய நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் காரமாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி டேஸ்ட் வரப்போகுதுன்னு தெரில. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இந்த ரெசிபி அப்பப்போ செய்யலாமா இல்லை ஃபஸ்ட்டு ஒரு டைம்லேயே ஸ்டாப் பண்ணுற மாதிரி நாங்கள். இப்போ உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கணும் இல்லையா? அம்மாவே சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணால் எப்படி இருக்குமோன்னு நினைப்பாங்க. அவங்களே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பார்ப்போம். இப்போ இதை வந்து மூடி வச்சுக்கலாம். நம்ம வந்து குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதனால் மாம்பழம் சாப்பிடலாம். பங்கனப்பள்ளி மாம்பழம். இந்த மாம்பழம் வந்து நான் இப்படி தான் சாப்பிடுவேன். ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்து இப்படி ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இப்படி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உடனே ஜூஸும் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடலாம், ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜூஸ் பாருங்கள் நேச்சுரலாக. உனக்குடி சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டு அவளோட ஷேரும் இதில் தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நிறைய சாப்பிட்டேன்.
நிறைய மாம்பழம் மாம்பழமாக சாப்பிட்டுன்னு இருக்கோம். எனர்ஜியாக குக் பண்ணாதான் நல்லா இருக்கும். அம்மா நீ சாப்பிடு. எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். சிக்கன் சிந்தாமணி சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்கவே டெம்ட் ஆகுது. டேஸ்ட்டு பார்க்கணும். ஃபைனலாக ஆரமாக இருக்கும். ஆமாம், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். சிக்கன் குழம்பு இன்னைக்கு சிக்கன் ஸ்பெஷல். எண்ணெய் சூடாயிடுச்சு. சிக்கன் குழம்புக்கு சோம்பு, பட்டை, லவங்கம் வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா வெடிக்காது. கடல் பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து குழம்புக்கு வெங்காயம் ஆட் பண்ணலாம். கருவேப்பிலையும் வெங்காயமும் அது கூடவே தள்ளிப்போங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் வராது. நிறைய போட்டியா? நாளைக்கு போட்டு நல்லாவே இல்லை. எனக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயமும் இருக்குது, பெரிய வெங்காயமும் இருக்குது. சின்ன வெங்காயத்துலேயே ஃபுல்லாக குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் போட்டுருங்க. உருளைக்கிழங்கும் போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கல் உப்பு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல வேலை உடனே வந்துடுச்சு கரண்ட்டு. அடுப்பில் ஷிஃப்ட் பண்ணலான்னு நினச்சோம், பட் கரண்ட் வந்துடுச்சு உடனே. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுப்பு கூட அதுக்கு அதை விட தேங்காய் அரைக்கவே இல்லை. அதுதான் அங்கே குழம்புக்கு தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு இப்போ அரைக்கலான்னு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் விட்டு தான் மார்னிங்லேருந்து வருது. ஆமாம், போயிட்டு வருது. சிக்கன் எங்க குழம்புக்கான சிக்கன். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம் குழம்புக்கு. இன்னொன்று போட்டா போதுமா? மிளகாய் தூள் போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே இப்படி வதக்கிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு சூப்பராக கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சதை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றுனது எப்படி இருக்குது பாருங்க. குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ, எவ்வளோ தண்ணியாக வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி போடுறோம். குழம்பு கொதிச்சு நல்லா இறக்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டாச்சு. அக்கா சமையல்லாம் ரெடியா? அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. ரெடி ஆயிடுச்சு. அம்மாவுக்கும் பசியில ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே சாப்பிட்டுருக்காங்க. டேஸ்ட் பார்க்குறாங்க. என்ன சமையல் பார்க்கலாமா? அம்மா சொல்லிட்டாங்க எல்லாம் சூப்பராக இருக்கான். என்ன சமையல்னா சிக்கன் குழம்பு. சூப்பர் சிக்கன் குழம்பு. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட தங்கச்சி ஷூட்டும் பண்ணிட்டு ஒரு சிக்கன் வறுவலும் பண்ணிட்டா. சூப்பராக இருக்கு பார்க்கவே. 65 தான், பட் ஷாலோ ஃப்ரை மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணா. இது வந்து இன்னைக்கு நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சிக்கன் சிந்தாமணி. டேஸ்ட் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. ஆனா என்னால தான் வாயில வைக்க முடியல. காரம் நிறைய பேர் நிறைய போடுறாங்க. நம்மளுக்கு இது காரம் அதிகமா இருக்கு. அப்புறம் ஒயிட் ரைஸ் அப்படியே பொறையற அளவுக்கு எனக்கு காரம் வருது. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. சாப்பாடு போட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அம்மா மாம்பழம் வச்சுட்டாங்க. ஒயிட் ரைஸ் போட்டுக்கிறேன். ஒயிட் ரைஸ். இதுல இன்னொரு டைம் டேஸ்ட் பார்த்துறீங்களா? ஒயிட் ரைஸ் போட்டாச்சு. சிக்கன் குழம்புல வந்து லெக் பீஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் போன்லெஸ்லாம் வந்து நம்ம அந்த சிக்கன் சிந்தாமணிக்கு எடுத்துட்டோமா, இதில் மோஸ்ட்டாக போன் பீஸோட தான் இருக்கும். சிக்கன் குழம்பு ஊற்றியாச்சு. அடுத்தது சிக்கன். இதுக்கு பேர் முன்னாடி வச்சுருக்க 65. சிக்கன் 65 வாங்கி அம்மா சிக்கன் 65ன்றாங்க. நீ என்ன சொல்கிற? டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வச்சுருக்கியா? சிக்கன் ஹனி சிக்கன் 65 இல்லை சிக்கன் 65 தான். நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். சிக்கன் வறுவல் சொல்லிக்கோங்க. அது வந்து சோயா சாஸ் சோயா சாஸ்லாம் போட்டு பண்ணிருக்கா. இப்போ சிக்கன் சிந்தாமணியை வச்சுக்கலாம். சிக்கன் சிந்தாமணி, அதுக்கப்புறம் சோயா சாஸ், சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, மாம்பழம். சூப்பரா இருக்கு. தட்டு இன்னைக்கு
சூப்பரான சிக்கன் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து செஞ்சுருந்தோம். டேஸ்ட்டும் பார்த்தோம், வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம ஏன் இதை செஞ்சு பார்க்கலன்னு நினச்சோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ அம்மா வந்து இந்த சிக்கன் சிந்தாமணி மட்டும் இன்னும் அவங்க டேஸ்ட் பார்க்கல, இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ஸ்பூனில் வேணுமா? நல்லா வெள்ளையா இருங்க. அது காஞ்ச மிளகா இருக்கு. ஒன்று பரவாயில்ல, அது சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை டேஸ்ட்டை சொல்லிடுங்க. எங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் வந்து காரம். அது ஆனா காரசாரமா சாப்பிட்றவங்களுக்கு அப்படிதான் வேணும்னு நினைப்பாங்க. அதனாலே வந்து கூட ஃபர்ஸ்ட் தெரியல சாப்பிட சாப்பிட அந்த காரம் அதுதான் அந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி. ஏறா மாதிரி இருக்கு. ஆமா, போன்லெஸ்ஸா போட்டு குட்டி குட்டியா போட்டீங்கன்னா அந்த மிளகாவோட காரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மசாலா ஏறி சூப்பரா இருக்கும். காரசாரமா விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி நீங்களும். ஆமா, இன்னொரு பீஸே எடுக்கிறாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றேன். எனக்கு அவளுக்கு வேற பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது மட்டும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டா சாப்பாடு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஆமா, சூப்பரா இருக்கு. சிக்கன் 65 இது சோயா சாஸ் சிக்கன், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக சிக்கன் 65 தான் ரொம்ப பிடிக்குமே. இது இன்னைக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சோயா சாஸ் சிக்கன். ஆமாம், இதுதான் ஸ்பெஷல். நீங்களும் இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.